முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை வாலாஜா சாலையில் உள்ள அண்ணா சிலையிலிருந்து அண்ணா நினைவிடம் வரை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களாட்சி வளர்வதற்கு சமாதானபூர்வமாக நாடி வரும் முடியே ஒரு முடியே உங்களை தேடி வரும் வாழ்க்கையே ஆடி வரும் வந்தாக நான் பிறந்தேன். உனக்காக இதை புறப்பேற்ற ஒரு கோடி தமிழ் இளைஞர் பாடல்களை பார்த்திருக்கின்ற தமிழ்நாடு செய்த செயல்களோடு சிறப்பை இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த அமைதி பேரணியில் திமுக மூத்த தலைவர்கள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? அங்கு தற்போது நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க. முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில அமைதி பேரணி தொடங்கியிருக்கிறது. சென்னையில வாலாஜா சாலை, அதாவது ஓமந்தூர் மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய வாலாஜா சாலை அண்ணா சிலை அருகே தொடங்கியிருக்கக்கூடிய இந்த பேரணி மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடம் வரை நடைபெற இருக்கிறது. பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தவும் இருக்கிறார். ஒவ்வொரு வருடமுமே அண்ணாவினுடைய நினைவு தினம் அனுசரிக்கும் போது பேரணி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில தான் முழுக்க முழுக்க அமைதி பேரணியாக முதலமைச்சர் தலைமையில நடக்கக்கூடிய இந்த பேரணியில திமுகவின் அமைச்சர்கள், மாநில நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் முன்னாடி நின்று தலைமை வகித்து இந்த பேரணியை வழிநடத்தி வந்திருக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் பங்கேற்றிருக்கக்கூடிய பேரணி அப்படிங்கிறதுனால காவல்துறை பாதுகாப்பும் அதிக அளவுல இருக்கிறத பார்க்க முடிகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த அமைதி பேரணி நடைபெற போகுது அப்படிங்கிறதையும் தளத்துல பார்க்க முடிகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், நாடக ஆசிரியர், திரைப்பட வசனகர்த்தா அப்படின்னு பன்முக தன்மையை கொண்டவர். 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற அவர் சுமார் 2 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தார். 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதியான இதே நாள்ல அண்ணா மறைந்தார். அதற்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு நினைவு தினத்தன்றும் இது போன்ற ஒரு அமைதி பேரணி திமுக சார்பில் முன்னெடுக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில தான் இன்று நடக்கக்கூடிய இந்த அமைதி பேரணி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில நடைபெற்று வருகிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணா சுமார் 2 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த போது அவர் கொண்டு வந்திருந்த திட்டம், அதாவது சுயமரியாதை திருமண சட்டம், அதே மாதிரி இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டில் தொடரும், தமிழ்நாட்டிற்கு சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது, இதையெல்லாம் நினைவு கூறும் வகையில இந்த அமைதி பேரணி நடக்கக்கூடிய இடத்துல பதாகைகள் வைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இப்படியாக இந்த அமைதி பேரணி அப்படிங்கிறது அண்ணாவினுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில சென்னையில் இப்போது தொடங்கியிருக்கிறது. இன்னும் ஒரு 20 நிமிடம் இந்த அமைதி பேரணி நடைபெறும். அதற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மெரினாவில் உள்ள அண்ணாவின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தவும் இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.